ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் தன்னுடைய இரக்கத்தினால் ஒரு புதிய திருவழிபாட்டு காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் தவக்காலம். நம்முடைய கிறிஸ்தவ மறையில் மிக முக்கியமான திருவிழாக்கள் இரண்டு. ஒன்று கிறிஸ்மஸ், இன்னொன்று ஈஸ்டர். ஆனால் தொடக்க திருச்சபையில் கிறிஸ்மஸை விட ஈஸ்டர் தான் மிக மிக முக்கியமான விழா. ஆண்டவருடைய உயிர்ப்பு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் கிறிஸ்மஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது. 4 வாரங்கள் தயாரித்து திருவருகை காலத்தில் கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடினோம். இப்போது 40 நாட்கள் தயாரித்து ஆண்டவரின் உயிர்ப்பை கொண்டாட இருக்கிறோம். இந்த திருவழிபாட்டு ஆண்டு காலம்தான் வார நாட்களில் தொடங்குகிறது. புதன்கிழமையில் தொடங்குகிறது. மற்ற திருவழிபாடு முக்கியமான பகுதிகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும். ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் நோன்பிருந்தார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம்.
இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் செலவிட்டார்கள் என்றும் நாம் கேள்விப்படுகிறோம். எலியா இறைவாக்கினர் 40 நாட்கள் வனாந்தரத்திலே பயணம் செய்தார். ஆக விவிலியத்தில் 40 மிக மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று நாம் பார்க்கின்ற போது மீண்டும் மீண்டும் திருச்சபை நமக்கு சொல்கின்ற செய்தி, ஜெபம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இது 3 தான் இன்றைய நற்செய்தி பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு இதை கூட மற்றவர்களால் நீங்கள் புகழ வேண்டும் என்று செய்யக்கூடாது, கடவுளை மனத்தில் வைத்து அவரிடம் கைமாறு பெறுவதற்காக செய்ய வேண்டும் என்று. We need to be praying people. We need to be persons who do penance and mortification. We need to be persons who give alms, who help our brothers and sisters in need. இதோடு சேர்த்து திருச்சபை சொல்கிறது, ஜெபம் எனும்போது இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஃபீஸ்ட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இந்த 40 நாளும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதுதானே ஒரு உன்னதமான ஜெபம். நற்கருணை பலியிலே நாம் எல்லாரும் பங்கு பெற வேண்டும். ஆண்டவருடைய திருவுடலை உட்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, வார நாட்களிலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. பிரேக்கிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், பிரேக்கிங் ஆஃப் த பிரெட், இரண்டிலுமே நாம் பங்கு பெற வேண்டும் என்று திருச்சபை நம்மை அழைக்கிறது. உண்மையாகவே இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, முதல் வாசகத்தில் யோவேல் இறைவாக்கினரிடமிருந்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். மீண்டும் மீண்டும் அந்த இறைவாக்கினர் வழியாக நமக்கு சொல்லுகிறார், திரும்பி வாருங்கள், திரும்பி வாருங்கள். ரிட்டர்ன் டு மீ. நீ எங்க போயிருக்கிறான்னு நினைச்சு பாரு. தவறான வழியிலே நீ போய் கொண்டிருக்கிறாய், என்னிடம் திரும்பி வா. எல்லா மக்களுக்கும் அழைப்பு. திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் சொல்லும்போது, the whole church is in need of conversion என்று சொல்வார். திருச்சபை முழுவதற்குமே மனம் மாற்றம் தேவைப்படுகிறது. நாம் எல்லாருமே பாவிகள். இன்றைக்கு பாருங்கள், இன்றைய முதல் வாசகத்தில் யோவேல் எல்லா மக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார் பாருங்கள். யாருமே விதிவிலக்கல்ல. சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவருடைய ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் மன்றாடட்டும். பாருங்க, எல்லாரும், குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாரும் மனமாறும். உங்களுக்கு தெரியும் எந்த விதத்தில் நாம் தவறு செய்கிறோம் என்று. வயதான பெற்றோர்கள் இருக்கலாம், அவர்கள் கூட மனம் மாற வேண்டியிருக்கிறது. ஐயோ, இவ்வளவு நாட்கள் என்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்யவில்லையே, இன்னும் மன வருத்தத்தோடு வாழ்நாட்களை நான் கழித்து கொண்டிருக்கிறேனே. பெற்றோர் பிள்ளைகளுக்காக தியாக வாழ்க்கை வாழாமல் தங்களையே மையமாக வைத்து கூட இன்றைக்கு கூட வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். திரும்பி வா, என்னிடம் வா, என்னுடைய வார்த்தையை கேள், அதன்படி நட. இளைஞர்கள், இளம் பெண்கள் பொறுப்பில்லாமல் சுற்றி கொண்டிருக்கலாம். திரும்பி வா, ஆண்டவருடைய அழைப்பை பாருங்கள். எல்லாரும் திரும்பி வாருங்கள். தேர்வு காலம், எக்ஸாம் டைம், பிள்ளைகளுக்கு இன்னும் ஒழுங்காக படிக்காமல் சில பேர் இன்னும் விளையாடி கொண்டே இருக்கலாம். திரும்பி வா, ஒழுங்காக படி. உன்னுடைய பெற்றோரின் சுமைகளை அதிகமாக்காதே. ஆண்டவர் உற்று பார்க்கிறார். எவ்வளவோ பாவங்கள் நம் ஒவ்வொருவரிடமும் உறைந்து கிடக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், கம் பேக் டு மீ, ரிட்டர்ன் டு மீ, டூ குட். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டாம், மனம் மாற வேண்டும்.
எல்லாத்த விட பெருசு என்ன தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடம் அதிகமாக கேட்பது, யோவேல் சொல்லுகிறார், உங்கள் உடைகளை கிழித்து கொண்டால் போதாது, நீ மனம் மாறும், உடைய இதயத்தை கிழிக்க வேண்டும். உண்மையாகவே மனத்திலே மாற்றம் இருக்க வேண்டும். நம்ம பெங்களூரில் நிறைய மக்களிடம் இருக்கிற பழக்கம், சாமி இந்த 40 நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் சாமி என்று சொல்வார்கள். உண்மைதான், நல்லது. உடல் ஒருத்தலை பற்றியும் சொல்லுகிறது. செலவு குறைகிறது, தேவையில் இருப்பவர்களுடைய தேவை நமக்கு புரிகிறது. நோன்பு இருப்பது நல்லது. ஆனால் இந்த நோன்பு ஆண்டவரோடும் குடும்பத்தினரோடும் நம்முடைய உறவை ஆழப்படுத்த வேண்டாம். நீ நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா போதாதுமா, அப்பா அம்மாவை மதிக்கிறியா? நல்லது செய்ய தூண்டத்தான் இது எல்லாமே. பாருங்கள், உன்னுடைய உறவை சரி செய்யவில்லை என்றால் இந்த வெளி ஆசாரம் உன்னை எந்த விதத்திலும் ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. பவுலடியார் இன்னைக்கு சொல்லுகிறார் பாருங்கள், மிக அழகாக சொல்லுகிறார், ஆண்டவரின் தூதராக நாங்கள் உங்களிடம் கெஞ்சி கேட்கிறோம், கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். Be reconciled with God. கடவுளோடு மட்டும் நம்ம ஒப்புரவான போதாது, எல்லாரோடும் ஒப்புரவாக வேண்டும், மனிதரோடும் ஒப்புரவாக வேண்டும். Be reconciled. கடவுளோடு நீ ஒப்புரவாக முடியாது. ஆண்டவரே சொன்னார், நீ பீடத்திற்கு முன் காணிக்கை செலுத்த வரும்போது அங்கே ஒரு சகோதரனோ சகோதரியோ உன் மீது மனத்தாங்கலாக இருப்பதாக நினைவுற்றால் சென்று சமாதானம் செய்து கொண்டு பிறகு நீ காணிக்கை செலுத்து. கடவுளோடு எப்போது ஒப்புரவாக முடியும்? நீ உன்னுடைய உறவுகளோடு ஒப்புரவானால் தான் முடியும். பார், மேம்போக்காக இப்போ பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? நீ இப்போ சாப்பிடாம இருந்துடலாம், அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அதை விட பெரிய கஷ்டம் மன்னித்து குடும்பத்தாரை ஏற்றுக்கொள்வது, எல்லாரோடும் சந்தோஷமாக இருப்பது, பொருட்களை பகிர்ந்து கொள்வது. இதுதான் மிக மிக முக்கியமானது. இதை நாம் மறந்துவிடவே கூடாது. கடவுளோடு ஒப்புரவாக. சில பேர் அப்படிதான், நான் நோன்பு இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரிடம் சண்டை போட்டு கொண்டே இருப்பார்கள். உன்னுடைய நோன்பு தேவையில்லை, நீ சண்டை போடாமல் இருந்தாவே போதும். ஆண்டவர் கேட்பது, பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு பாருங்கள், கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். இன்னைக்கு பவுல் மிக அழகாக சொல்லுகிறார் நமக்கு, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம். டோன்ட் வேஸ்ட் த கிரேஸ் ஆஃப் காட். இந்த 40 நாள் கிரேஸ் சீக்கிரம் நான் ஆண்டவரிடம் திரும்பி வருவேன். ஆண்டவரிடம் திரும்பி வருவேன்னா அவருடைய வார்த்தையை கேட்பேன், அவருடைய கட்டளை. அவருக்கு எல்லாவற்றை விட முதலிடம் கொடுப்பது அவருடைய கட்டளை. என்னை நான் அன்பு செய்தது போல மற்றவர்களை அன்பு செய்வேன். அதைவிட முக்கியமா அவருடைய மகன் நம் எல்லாரையும் உயிரை கொடுத்து அன்பு செய்தது போல, மன்னித்தது போல நானும் எல்லாரையும் மன்னிப்பேன் என்று முடிவு செய்கின்ற காலம்தான் இந்த காலம். தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், மீட்பின் காலம். எல்லாரும் மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இதுதான். பாருங்கள், இன்றைக்கு உண்மையாக நாம் பாடியிருக்க வேண்டியது தியான பாடல். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் செய்கின்ற காலை ஜெபம், அதுதான் இன்றைக்கு தியான பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது பாவம் செய்தார், ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவித்தார், மன்னிக்க பெற்றார். எப்படி பெரிய பாவம்! அடல்டரி, மோக பாவம். உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டார், உரியாவை கொன்றார். அவருடைய தப்பை அவர் சுட்டி காட்டப்பட்ட போது, ஆண்டவரே உமக்கு எதிராக பாவம் செய்தேன், தயை செய்வாய் நாதா என்ற அந்த பாடல் தான் இன்றைய வாசகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், என் மீது இறங்கும், என் மீது இறங்கும். இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த 40 நாட்களும் வாழ்நாள் எல்லாம் தாவீதை போல கண்ணீர் விட்டு கதற திருச்சபை நம் எல்லாரையும் அழைக்கிறது. கடந்த காலம்
பாருங்கள், உமக்கு எதிராக பாவம் செய்தேன். உமக்கு எதிராக பாவம் செய்தாரா கடவுள்? ஒவ்வொரு பாவமும் கடவுளுக்கு எதிரானது தான். நீ பொண்டாட்டி பிள்ளைய ஒழுங்கா கவனிக்கலையா, கடவுளுக்கு எதிராக தான் நீ பாவம் செய்கிறாய். மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கிறாயா, கடவுளுக்கு எதிராகத்தான் பாவம் செய்கிறாய். உன்னுடைய கடமையை செய்யவில்லையா, நன்றாக படிக்கவில்லையா, கடவுளுக்கு எதிராகத்தான் பாவம் செய்கிறான். அகேன்ஸ்ட் யூ, யூ அலோன் ஹேவ் ஐ சின்ட். நம்முடைய பாவங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு எதிராக செய்கின்ற பாவங்கள் கூட கடவுளுக்கு எதிராக தான். தாவீது சொல்கிறார், என் பாவம் எப்போதும் என் கண் முன்னே நிற்கிறது. என் பாவம் எப்போதும் என் கண் முன்னே நிற்கிறது. கடவுளே, உமது பேர் அன்புக்கேற்ப இறங்கும், என் மீது இரக்கமாயிரும். இந்த முதல் வாசகத்திலும் அதைத்தான் கேட்டோம். கடவுள் அன்பானவர், இரக்கம் உள்ளவர். மனம் திரும்புகிற பாவியின் முன் அவர் உருகி போகிறார். மனம் திரும்புகின்ற ஒரு பாவியின் முன் உருகி போகிறார். பாருங்கள், தாவீது கெஞ்சி கூப்பிடுகிறார். பாருங்கள், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் கண் முன்னே நிற்கிறது. உமது பார்வையிலே கெட்டது செய்தேன். எல்லாரும் செஞ்சிருக்கோம். எவ்வளோ பேர் கெட்டது செய்கிறார்கள். அது மட்டும் பாவம் கிடையாது. அடிக்கடி சொல்லுது, நன்மை செய்ய முடிந்தும் நீ நன்மை செய்யவில்லை என்றால் நீ பாவிதான். நன்மை செய்ய முடிந்தோம் நீ நன்மை செய்யவில்லை என்றால் நீ பாவிதான். நான் அடிக்கடி அண்மை காலத்தில் யோவான் சொன்ன அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. நம்ம குழந்தை கோயிலில் இன்னும் பல இடங்கள் எல்லாம் நான் அண்மையில் பேசும்போது சொன்னேன். யோவான் மிக தெளிவாக சொல்லுகிறார், நம்மெல்லாம் இங்கே உட்காந்துருக்கவங்களாம் நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மெல்லாம் கொலைக்காரங்களா? மர்டரஸ். ஆர் வி மர்டரஸ்? வி ஆர் நாட் மர்டரஸ். நம்ம யாரையும் கொலை பண்ணல. பேப்பரில் தான் படிக்கிறோம், அவன் இவனை கொலை செஞ்சான், இவன் இவனை கொலை செஞ்சான்னு. ஆனால் யோவான் என்ன சொல்றார் தெரியுமா? தன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர் ஒவ்வொருவரும் கொலைகாரர்கள். பாருங்க, தன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்களே கொலைகாரர்கள். யாரையாவது வெறுக்கிறீங்களா? யூ ஆர் மர்டரர். யாருக்காவது நீ நல்லது செய்ய முடிந்தோம் நீ நல்லது செய்யவில்லை என்றால் நீ பாவி. நீ பாவி. உம்முடைய பார்வையிலே தீயது செய்தேன் ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே நல்லது செய்ய எனக்கு சக்தி இருந்தும் செய்யாமல் விட்டேன் ஆண்டவரே என்று தாவீதை போல நாம் புலம்ப வேண்டாம். ஆண்டவர் தாவீதை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, பின்னாடி நம்ம வாசிக்கிறோம், சில நாளுக்கு முன்னாடி வந்துச்சு, இந்த சாலமன் தாவீதனுடைய மகன் இருந்தார். The Lord was angry with Solomon. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய கட்டளையை அவன் பின்பற்றவில்லை. பொண்டாட்டிங்க பேச்சை கேட்டு ஒவ்வொரு பொண்டாட்டியனுடைய கடவுளுக்கும் குட்டி தெய்வங்களை உண்டாக்கினான் சாலமன். The Lord was angry with Solomon. ஞானம் நிறைந்தவன், சொத்துக்கள் ஏராளமாக இருந்தவன், இப்படி கெட்டு போய்விட்டான். ஆனால் தாவீதை பற்றி விவிலியம் முழுவதும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. பாருங்கள், a man after my heart. பாவம் செய்தாலும் கண்ணீர் விட்டு கதறி எழுது கடவுளை பற்றி கொண்டு, ஆண்டவரே என் இதயத்தை தூய்மைப்படுத்தும், என்னை புதுப்பித்தருளும், இனிமேல் நான் தவற மாட்டேன் என்ற தாவீதை போல நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும். பிரியமானவர்கள், மனமாற்றத்தின் காலம், ஜெபத்தின் காலம், இறை வார்த்தையின் காலம், கடவுளே கொடுத்த உன்னதமான காலம் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. பாருங்கள், நமக்கு பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் கடவுளுடைய வார்த்தை வல்லமை, ஜெபிக்க வாய்ப்பு பயன்படுத்தி உண்மையாகவே அன்பில் நம்பிக்கையில் வாழ்பவர்களாக நாம் எல்லாரும் இருக்க வேண்டும். யூத மதத்தின் 3 மிக பெரும் தூண்கள் தான்: ஜெபிப்பது, தவம் இருப்பது, நோன்பு இருப்பது, அதே போல 3வதாக மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. இப்படி மேன்மேலும் எஞ்சிய வாழ்நாட்களில் ஆண்டவர்களோடு நெருக்கமாக இணைந்து நல்லது செய்ய இந்த தவக்காலம் நம் எல்லாருக்கும் துணை புரிவதாகும். இன்றைக்கு
ஆஷ் வெனஸ்டே திருநூற்று புதன் சமயத்தில் திருநீர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பழைய காலத்தில் ஒரே ஒரு வார்த்தை வாக்கியம் மட்டும் சொல்லப்பட்டது, மனிதா நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று மட்டும் சொல்லப்பட்டது. இப்போது திருச்சபை அதோடு சேர்ந்து இன்னொரு பாடமும் கொடுத்திருக்கிறது, அதையும் பயன்படுத்தலாம். மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள். Come back to the Lord. Return to the Lord. The Lord is merciful. Experience His mercy. Lead a better life. Love God more. Love one another more. அதற்காகத்தான் இந்த வெளி அடையாளம். மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்புவோம், நற்செய்தியை நம்புவோம். நம்முடைய வாழ்வு மாறட்டும். உண்மையான மகிழ்ச்சி, நிம்மதி இருக்கும். ஆமென்.